பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் சந்தேகங்களை தெளிவுபடுத்தியும் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் 2 நிமிட கமக்காரர் அமைப்பு மகஜர். பயங்கரவாதிகள் என நீங்கள் சொல்லும் விடுதலை புலிகள் காலத்திலேயே பெண்கள் சுதந்திரமாக நடமாடினார்கள். ஸ்ரீநேசன். சர்வதேச கடற்பரப்பில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். சந்திரசேகர். காணாமல் போன கடற்தொழிலாளர்கள் இந்திய கடற்பரப்பில் கைது. வடக்கின் பெரும் போர் இன்று ஆரம்பம். இலங்கை கடற்பரப்பில் தாக்கப்பட்டு ஈரான் கப்பல் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையை அடைந்து மற்றொரு ஈரானிய கப்பல் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை கோரும் நாமல். மஹிந்த ராஜபக்சவின் மனைவியிடம் கையளிக்கப்பட்ட குழந்தைகள் அங்கே? ஸ்ரீதரன் கேள்வி. கட்டாரில் உள்ள இலங்கையர்கள் உடனடியாக பதிவு செய்யுங்கள். தூதரகத்தின் அவசர அறிவிப்பு. இலங்கை கடற்பரப்பில் 11 மணி நேரத்தின் பின்னர் குறிவைக்கப்பட்ட ஈரான் கப்பல் வெடித்து சிதற வைத்து அமெரிக்கா. ஈரானிய வெளிவிவகார அமைச்சருடன் விஜித ஹேரத் அவசர தொலைபேசி உரையாடல். அமெரிக்க தாக்குதலை உறுதிப்படுத்தியும் இலங்கை மௌனம் காப்பது ஏன்? நாடாளுமன்றில் சஜித் கேள்வி. தொடர்வது விரிவான செய்திகள். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இடைமேடு கமக்கார அமைப்புகளின் சம்மேளனம் பற்றி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்த கருத்துக்கு உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த சந்தர்ப்பம் தருமாறு வலியுறுத்தியும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் சந்தேகங்களை தெளிவுபடுத்தியும் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் இடைமேடு கமக்கார அமைப்புகளின் பிரதிநிதிகளால் மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. 25/2/2026 நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் தொடர்பாக மேற்படி தினத்தில் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களால் மேற்படி எமது சம்மேளனத்தின் மீது மிகவும் பாரதூரமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. அன்றைய கூட்டத்திற்கு எம்மை அழைக்காமையால் நாம் அங்கு சமூகமாகவில்லை. அந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி நிகழ்ச்சி நிரலில் இல்லாத ஒரு விடயத்தை அதிகாரிகள் கையில் உரிய ஆவணங்கள் இல்லாத நிலையில் மிக மோசமான வார்த்தைகளால் எமது சம்மேளனம் விமர்சிக்கப்பட்டுள்ளது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்வதோடு எமது பக்கத்து நியாயங்களையும் உண்மைகளையும் தங்களின் மேலான கவனத்திற்கு தருகின்றோம். அதற்கு ஆராய்ந்து ஏற்ற ஆவண செய்வீர்கள் என நம்புகின்றோம். இரணிமடுக்குள கமக்காரர் அமைப்புகளின் சம்மேளனம் பதிவற்றதாக தெரிவித்துள்ளார். 2013 வருடம் எமது சம்மேளனம் ஆரம்பிக்கப்பட்டு 2016 கமநல அபிவிருத்தி திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டு உப சட்ட விதிகள் அங்கீகரிக்கப்பட்டு வங்கி நடைமுறைகள் ஒப்பந்த வேலைகள் செய்யப்பட்டு முழுமையான செயல்பாட்டு அமைப்பாக இன்று வரை இயங்கி வருகின்றது. 2022 வருடம் தற்போதைய பிரதி கமநல அபிவிருத்தி ஆணையாளர் சம்மேளனம் என பெயரிட்டு இருப்பது சட்ட ஏற்பாட்டுக்கு ஏற்புடையதாக இல்லாது இருப்பதால் பொதுக்கூட்டம் கூடி பெயர் மாற்றம் செய்து தருமாறு கோரியிருந்தார். இதன் பிரகாரம் பெயர் மாற்றம் மேற்கொண்டுள்ளோம். கோடிக்கணக்கான பணங்கள் சேகரித்து மோசடி செய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எமது கணக்குகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்டு கணக்காய்வு நிறுவனத்தால் ஆய்வு செய்யப்பட்டு பிரதிகள் மாவட்ட பிரதி ஆணையாளர் மற்றும் பொதுச்சபை உறுப்பினர்களுக்கும் வழங்கி பொதுமக்கள் பார்வைக்கும் எமது காரியாலயத்தில் ஒட்டி பொதுச்சபை கூட்டத்தில் சமர்ப்பித்து அங்கீகரிக்கப்பட்ட அறிக்கை. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவால் சபையில் கூறிய 2019 ஆண்டில் இரணிமடு சம்மேளனத்தினால் சேகரிக்கப்பட்ட 2,54,51,949 ரூபாய் நிதி விவரம் கோப்பா குழுவில் இருந்து பெற்றதாக தெரிவித்திருந்தார். இது எமது கணக்கறிக்கையில் 1/1/2019 மொத்த பொறுப்பு ஆகும். இதில் நடைமுறை அல்லாத சொத்துக்களின் பெறுமதி 2,53,02,000 ரூபாய் என்பதை அர்ஜுனாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே ஒவ்வொரு ஆண்டின் மொத்த பொறுப்பிலும் இந்நடைமுறை அல்லாத அசையா சொத்துக்களின் பெறுமதி வரும். ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்து வயல் நிலங்களுக்கு ஒரு மானியம் வழங்கியது என தெரிவித்துள்ளார். இதற்கும் எமது சம்மேளனத்துக்கும் எதுவித தொடர்பும் ஆயினும் 2021-3-25 இரணிமடு பயிற்சிகை குழு கூட்ட தீர்மானப்படி ராணுவத்தினர் வைத்துள்ள அரச பண்ணை காணி 65 ஏக்கருக்கு நீர் வழங்க தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி உரம் வழங்கப்பட்டிருக்கலாம். எனவே மேற்படி அவரின் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் முற்றாக நிராகரிப்பதுடன் அனைத்திற்கும் ஆவண ரீதியாக சான்றுகளை சமர்ப்பித்து எமது தரப்பு உண்மையை உறுதிப்படுத்த தயாராக உள்ளோம். எனவே எமக்கான வாய்ப்பை விரைந்து ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அரசாங்கத்தினால் பயங்கரவாத அமைப்பு என குறிப்பிடப்படுகின்ற விடுதலை புலிகளினுடைய காலத்தில் பெண்கள் சுதந்திரமாக திரிந்தார்கள் எனவும் அதை ஏன் தற்போது சட்டத்தின் ஆட்சி நடைமுறைப்படுத்துகின்ற அரசாங்கங்களால் முடியவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் சபையில் கேள்வி எழுப்பினார்.
பெண்களின் பிரதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் உள்ளூராட்சி சபையில் 25% பெண்கள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் பேசியிருக்கின்றோம். பேச்சுக்களாக இருக்கின்றனவே ஒழிய நடைமுறையில் அவை நிகழ்ந்ததாக தெரியவில்லை. ஆனால் எங்களுக்கு தெரிய வேண்டும், உலகத்தின் முதலாவது பெண் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா என்பதை நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். அந்த ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா உலகத்தின் இலங்கையின் முதலாவது பெண் பிரதமர் என்று சொல்வதை விட உலகத்தின் முதலாவது பெண் பிரதமராக ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா அவர்கள் இருந்திருக்கின்றார். அப்படி என்றால் எமது உலகத்திலே முதலாவது பெண் பிரதமர் இந்த நாட்டில் இருந்திருக்கின்றார் என்றால் இந்த பெண்களின் அந்த வாழ்க்கை தரம் என்பது எத்துணை தூரம் வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். ஆனால் அந்த உலகத்தின் முதலாவது பெண் பிரதமராக இருந்தவர் ஒரு விதவையாக்கப்பட்டிருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். உலகத்தில் ஒரு முன்மாதிரியாக சொல்லப்பட்டவர் ஒரு விதவையாக்கப்பட்டிருக்கின்றார். உலகத்தில் அல்லாது இலங்கையின் முதல் பெண் ஜனாதிபதியாக இருந்தவரும் விதவையாகத்தான் இருந்திருக்கின்றார். ஆகவே ஏதோ ஒரு வகையில் பெண்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். யுத்த வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற போதும் கூட இந்த பெண்கள் என்பது பழிவாங்கக்கூடிய ஒரு இலகு பொருட்களாக அடையாளம் காணுகின்றார்கள். அந்த நேரத்தில் பார்த்தால் சில தாய்மார்கள் அம்பாறை மாவட்டத்தில் மத்திய முகாமை எடுத்துக்கொண்டால் அங்கு கோணேஸ்வரி என்று சொல்லப்படுகின்ற பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். புங்குடுதீவில் சாரதாம்பாள் என்று சொல்லப்படுகின்ற பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார். சுண்டிக்குழியில் கிருஷாந்தி என்பவர் அவ்வாறு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார். அதே போன்றுதான் இறுதி யுத்தத்தின் போது இசைப்பிரியா என்று சொல்லப்படுகின்றவர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார். இதற்கு முன்பாக 1971 காலப்பகுதியில் நான் நினைக்கின்றேன் ஜேவிபி கட்சிக்கு ஆதரவு கொடுத்தவர் என்ற வகையில் மனம்பெரியவர்கள் கதிர்காமத்தில் அவ்வாறு பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டிருக்கின்றார். ஆகவே பெண்களை மிக மோசமாக அவமானப்படுத்தி அவர்களை பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லுகின்ற ஒரு பொறிமுறை என்பது 1971 ஆண்டிலிருந்து இறுதி யுத்தம் வரையும் அது கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கின்றது. ஆனால் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும், ஆளும் வர்க்கத்தினரால் அல்லது ஆளுங்கட்சியினரால் நாங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்ற ஒரு விடயம் என்றால் நாங்கள் விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்று நாமகரணம் சூட்டியிருந்தோம். ஆளுங்கட்சியினர் ஒரு பகுதியில் அவர்கள் போராளிகளாக பார்க்கப்பட்டாலும் பயங்கரவாதிகள் என்று சொல்லப்பட்டிருந்தார்கள். அவர்கள் வடக்கு கிழக்கை ஆளுகைக்கு உட்பட்டிருந்த காலத்தில் பார்த்தால் பெண்கள் அர்த்த ராத்திரியிலும் கூட பயணம் செய்யக்கூடிய ஒரு சுதந்திரமான சூழ்நிலை காணப்பட்டது என்றால் இதனை நாங்கள் சிந்திக்க வேண்டும். சட்ட ரீதியான அரசாங்கங்கள் எந்த அளவு பெண்களுக்குரிய பாதுகாப்பை வழங்கி இருக்கின்றார்கள் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் நான் நினைக்கிறேன் பர்வீன் சுல்தான் அவர்கள் ஒரு பேச்சாளராக இருக்கின்றவர், இந்த யூடியூப்ல அநேகமாக பேசிக்கொண்டு வருகின்றவர், இந்தியாவை சேர்ந்த ஒரு முற்போக்கான ஒரு பெண் பேச்சாளர். அவர் கூட சொல்றார், சட்ட ரீதியான இந்த இராணுவ கட்டமைப்புகளை விட சட்டத்துக்கு அப்பாற்பட்ட முறையில் காணப்பட்ட விடுதலை புலிகள் இருந்த அவர்கள் ஒழுக்கமாக இருந்தார்கள், ஒழுக்கத்தை பேணினார்கள் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன் சொல்லுகின்றேன் என்றால் நாங்கள் கிட்டத்தட்ட சுதந்திரம் பெற்று 48ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்று இப்போது நாங்கள் 78 ஆண்டுகளை கடந்திருக்கின்றோம். இந்த 78 ஆண்டுகளை கடக்கின்ற போது நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே இந்த அரசாங்கமாவது இப்போது உங்களுக்கு தெரியும், சந்தியா எக்னலிகோட அவர்களது மனைவி சந்தியா காணாமலாக்கப்பட்ட கணவனை தேடிக்கொண்டிருக்கின்றார். இந்த மகளிர் தினத்தில் நாங்கள் அதனையும் பற்றி சிந்திக்க வேண்டும். அவர் பல இடங்களில் ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் சென்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். எக்னலிகோட அவர்களை கண்டுபிடிப்பதற்காக விதவையாக அலைந்து கொண்டிருக்கிறார் சந்தியா. அதே மாதிரி லசந்த விக்ரமதுங்க அவர்கள் சிறந்த ஒரு ஊடகவியலாளர், அவரும் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய மனைவி மகள் நீதிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த சர்வதேச மகளிர் தினத்தை நாங்கள் சிந்திக்கின்ற காலத்தில், அவற்றை கொண்டாட வேண்டும் என்று நினைக்கின்ற காலத்தில், இவ்வாறு விதவைகளாக இருந்து இழப்புகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மகளிரை பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவர்களுக்குரிய நீதியை வழங்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். உண்மையில் இன்னொரு விடயத்தை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த மகளிர் என்ற சக்தியை நாங்கள் முழுமையாக பயன்படுத்துகின்ற போது நிச்சயமாக நமது நாட்டில் அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியும், முற்போக்கானவர்களாக இருக்க முடியும். மகளிர் விவகார அமைச்சர் அவர்கள் இருக்கின்றார், அவரும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்படுகின்றார். அவர் சொன்னார், மாத்தறையில் இருந்து
தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கின்றார். ஆகவே உங்களது காலத்தில் இந்த விதவைகளாக இருக்கின்றவர்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் பெரும்பாலான பெண்கள் விதவைகளாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும், மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும். அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற எதிர்பார்ப்புகள் நீதி கிடைக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த விடயத்திற்கு அப்பால் ஒரு சில விடயத்தை சொல்ல வேண்டும். அண்மையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முளைக்காடு என்ற இடத்தில் 3 பெண்கள் தாக்கப்பட்டார்கள், யானையால் தாக்கப்பட்டார்கள். தாக்கப்பட்டதில் 76 வயதுடைய ஒரு தாய், அவருடைய பெயர் சிவபாக்கியம், அந்த இடத்திலே வீட்டுக்குள் வைத்து கொல்லப்பட்டிருக்கிறார், வெளியில் இல்லை. அதே போன்று இன்னும் ஒரு பொன்னம்மா என்கின்ற பெண் தனது வீட்டுக்குள் இருக்கின்ற போதே யானையால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார். கோமதி என்று சொல்லப்படுகின்ற 43 வயது தன்னுடைய தாய் சிவபாக்கியம் தனது கண் முன்னால் யானையால் தாக்கப்பட்டு கொண்டிருப்பதை வீட்டுக்குள் இருந்து தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த யானையை வணங்கியபடி வந்து ஒப்பாரி வைத்திருக்கிறார். அவரை தூக்கி எறிந்திருக்கின்றது. 27ஆம் தேதி 2ஆம் மாதம் நடைபெற்ற விடயம். இதே போன்று மகளவட்டவானில் பசுபதி என்கின்ற ஒரு பெண் வீட்டில் வைத்து கொல்லப்பட்டிருக்கின்றார். ஆகவே வாழைச்சேனையில் இன்னொரு பெண், 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார், அதில் ஒரு பெண் கொல்லப்பட்டிருக்கின்றார். மகளிர் தினத்தை பற்றி சிந்திக்கின்ற போது வீடுகளில் இருக்கின்ற பெண்களுக்கும் இப்போது காட்டு யானைகளால் தொல்லைகள் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்து தான் ஆக வேண்டும். அதற்கும் உரிய நடவடிக்கைகள் எடுத்து வீட்டுக்குள்ளே அந்த பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாத ஒரு நிலை ஆகவே இந்த விடயத்தையும் கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, நாட்டை அண்டியுள்ள சர்வதேச கடற்பரப்புகளில் தற்போது பதற்றம் அதிகரித்துள்ளதன் காரணமாக அந்த கடற்பரப்புகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கடற்தொழில் அமைச்சர் சந்தோஷேகர் இந்த சபையில் தெரிவித்தார். பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றது. அவ்வாறு சம்பவங்கள் இடம்பெறுகின்ற பொழுது உண்மையிலே அந்த சம்பவத்தின் மூலமாக பாதிக்கப்படுவது நாங்களாக இருந்தால் அல்லது எங்களுடைய மீனவர்களாக இருப்பார்கள் இருந்தால் அது உண்மையிலேயே அது எங்களுக்கு நல்லமல்ல, உண்மையிலே எங்களுடைய அமைச்சுக்கும் நல்லமல்ல. அதனால் வேண்டி நாங்கள் விசேடமாக எங்களுடைய மீனவர்களிடம் மிகவும் அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வது, இப்பொழுது இந்த பிரச்சனையை தனியும் வரைக்கும் எங்களுடைய கடல் எல்லையை விட்டு அல்லது அத்துமீறி ஏனைய எல்லைகளுக்கு சென்று சட்டவிரோதமான ரீதியாக சென்று மீன் பிடிக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் அல்லது அவ்வாறு செல்ல வேண்டாம் என்று நாங்கள் மிக மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு 6 நாட்களுக்கு முதல் விசேடமாக கேகேஎஸ் பிரதேசம் காங்கேசந்தூர் பிரதேசத்திலிருந்து 2 மீனவர்கள் கடலுக்கு சென்று அவர்கள் காணாமல் போய்விட்டதாக கடந்த 6 நாட்களாக நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம். ஆனால் 6 நாட்களுக்கு பிறகு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அவர்கள் இந்திய கரையோர பாதுகாப்பு படையினால் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. உண்மையிலேயே கடந்த பல நாட்களாகவே இது தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் அல்லது பல்வேறு கருத்துக்கள் கூறப்பட்டது. அதன் பொழுது நாங்களும் சரி, எங்களுடைய கடற்படையினரும் சரி, உண்மையிலேயே நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் உண்மையிலேயே இவர்களுடைய தேடுகின்ற நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட்டோம் என்பது இந்த இடத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். இன்றைக்கு பின்னேரத்துக்குள்ளே எங்களுக்கு தெரிய வரும் உண்மையிலேயே இந்திய கடற்படையினால் கைது செய்யப்பட்டிருக்கின்ற எங்களுடைய மீனவர்களுடைய நிலைமைகள் என்னவென்று, அதன் பிறகு அவர்கள் எதனால் கைது செய்யப்பட்டார்கள் என்பதும் தெரிய வரும். அதன் பிறகு உண்மையிலேயே அவர்களை மீட்பதற்கான அவர்களுக்கான செயற்பாடுவதை அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் இந்திய அரசாங்கத்தோடு ராஜேந்திர ரீதியான தொடர்புகளை ஏற்படுத்தி நாங்கள் செய்வோம் என்கின்ற உறுதிமொழியும் இந்த இடத்தில் நாங்கள் தருகின்றோம். அதே போன்று மீண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுவுமல்ல, இவ்வாறான சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற சூழலில் காரணமாகவும் அதே நேரத்தில் இந்த கடலில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது. போதைப்பொருள் கடத்திலிருந்து இது பல்வேறு பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கிறது. இவ்வாறான பிரச்சனைகள் போது இன்றைக்கு உலக நாடுகளும் கூட இது சம்பந்தமாக கூடுதலாக கவனம் செலுத்துகின்றது. விசேடமாக இந்தியாவும் கூட, இந்திய கடற்படையினும் கூட இது சம்பந்தமாக கூடுதலான கவனத்தை செலுத்துகின்றார்கள். அதனால் இது சம்பந்தமாக மிகவும் அவதானமாகவும் கவனமாகவும் இருக்கும்படி, அதே நேரத்தில் எங்களுடைய மீனவர்கள் மிகவும் அவதானமாக இருக்கும்படி நாங்கள் மிக மிக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக சபை தலைவர் அவர்களே, இன்றைக்கு இந்த பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான நாள் என்று நான் நினைக்கின்றேன். அதுதான் விசேடமாக கூடுதலான பெண்களை கொண்ட ஒரு பாராளுமன்றம், இலங்கை பாராளுமன்றம், இலங்கை வரலாற்றில் இதுதான் முதல் தடவை. அப்போ அந்த பாராளுமன்றத்தில் இன்று அந்த பெண்கள் தொடர்பாகவும் விசேடமாக
மார்ச் மாதம் என்பதன் காரணமாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் சர்வதேச பெண்கள் தினம் மாதம் 8ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. அதற்காக வேண்டி உலகமே இன்றைக்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. உலக வாழ் பெண்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் விசேடமாக எங்களுடைய பாராளுமன்றத்திலிருந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரி சமன்மலி குணசிங் அவர்களால் கொண்டு வரப்பட்ட பிரேரணை என்பது மிகவும் முக்கியமான பிரேரணை. அதில் மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், தேசிய பொருளாதாரத்துக்கான பெண்களின் ஊழிய பங்களிப்பினை மதிப்பீடு செய்து சம்பளமற்ற பராமரிப்பு ஊழியத்தை தேசிய பொருளாதாரத்துடன் இணைப்பதற்கான தேசிய பராமரிப்பு கொள்கை ஒன்றை தயாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் விசேடமாக இதனுடைய பிரதானமான நோக்கமாகும். அந்த வகையில் நாங்கள் முதலில் விசேடமாக இவ்வாறான ஒரு நிலைமைக்கு எங்களுடைய பாராளுமன்றத்தில் நாங்கள் இந்த பிரச்சனையை கொண்டு வருவது ஏன் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது நான் நினைக்கின்றேன், இன்று அதாவது இந்த பாராளுமன்றம் மாத்திரமல்ல, இன்றைக்கு உள்ளூராட்சி சபைகள் முழுவதுமே விசேடமாக எங்களுடைய பெண்களுடைய பங்களிப்பு மிக மிக அதிகமாக இருக்கின்றது. அந்த பெண்களுடைய பங்களிப்பு என்பது இதுநாள் வரைக்கும் இருந்த பெண்களுடைய பங்களிப்பு என்பது விசேடமாக அவர்களுடைய சபைக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டிருந்தது. அல்லது ஏதாவது ஒரு மக்கள் பிரதிநிதிகள் கூட்டங்களுக்கு சென்றுகின்ற பொழுது கூட்டங்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டிருக்கின்ற நிலைமை இன்றைக்கு மாறி உண்மையிலேயே பெண்கள் இன்றைக்கு தாங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, சமூகத்திலும் சரி, தாங்களுடைய குடும்பத்திலும் சரி, தாங்களுடைய ஊர்களிலும் சரி, தாங்களுடைய வேறு விதமான பங்களிப்பு அல்லது பெண்களை முதன்மையாக கொண்டு செயற்படுகின்ற பங்களிப்பு செயற்பாடுகள் கூடுதலாக முன்னெடுத்து வருவதை காணக்கூடியதாக இருக்கும். அவ்வகரான போதுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். விசேடமாக இன்றைக்கு நாடு தழுவிய ரீதியாகவும் பெண்களுடைய பங்களிப்பு இருக்கின்றது. அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், விசேடமாக இதை நாங்கள் வடகிழக்கு பிரதேசம் என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட பிரதேசம். அந்த யுத்தத்தின் பொழுது பல்வேறு இன்னல்களை சந்தித்தவர்கள், யுத்தத்தின் பொழுது 89,000க்கு அதிகமான விதவைகள் ஆட்கப்பட்ட பெண்கள் கூடுதலாக எங்கு இருக்கின்றார்கள் என்றால் வேறு எங்குமல்ல, அது வடகிழக்கு பிரதேசங்களாக. அதே போன்று நேற்று நாங்கள் கொண்டு வரப்பட்ட அதாவது இந்த நுண்நிதி கடன் திட்டம் சம்பந்தமாக நாங்கள் கொண்டு வந்த பிரேரணையின் போதும் கூட எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அந்த நுண்நிதி கடன் மூலமாக கூடுதலாக கடன் வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியாது. கூடுதலான 200க்கும் அதிகமான பெண்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றதாக கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை ஊரணி கடற்பகுதியிலிருந்து கடந்த வெள்ளிக்கிழமை கடற்தொழிலுக்காக சென்ற கடற்தொழிலாளர்கள் இருவர் காணாமல் போன நிலையில் அவர்கள் தமிழ்நாட்டின் அரியமான் கடற்பரப்பில் வைத்து தமிழ்நாடு கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், கடந்த வெள்ளிக்கிழமை கடற்தொழிலாளர்கள் இருவரும் கடற்தொழிலுக்காக சென்றபோது அவர்களின் படகு பழுதடைந்ததால் இந்திய கடல் எல்லைக்குள் சென்று கொண்டிருந்தது. இதனை அவதானித்த இந்திய கடற்தொழிலாளர்கள் குறித்த படகை தமது விசைப்படகால் இழுத்து சென்று கடற்தொழிலாளர்களுக்கு உணவும் நீரும் வழங்கி பின்னர் இலங்கை கடல் எல்லையில் விட்டு சென்றுள்ளனர். அதன் பின்னர் கடல் அலையினால் அடித்துச் செல்லப்பட்ட படகு மீண்டும் இந்திய கடல் எல்லைக்குள் சென்ற நிலையில் இன்று 7வது நாளில் தமிழ்நாட்டின் வடக்கு கரையில் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கின் பெரும்போர் என வர்ணிக்கப்படும் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கும் யாழ்ப்பாணம் செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரிக்கும் இடையிலான 119வது மாபெரும் கிரிக்கெட் போட்டி இன்று யாழ் மத்திய கல்லூரி மைதானத்தில் ஆரம்பமானது. 2 கல்லூரிகளின் கீதத்துடன் சம்பிரதாயபூர்வமாக வீரர்களின் அறிமுகத்துடன் போட்டி ஆரம்பமானது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி முதலில் களத்தடுப்பை தீர்மானித்தது. இதன்படி செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரி துடுப்பிட்டு தாடி வருகின்றது. குறித்த போட்டி நாளை மற்றும் நாளை மறுநாளன்று 3 தினங்கள் இடம்பெறவுள்ளது. இதேவேளை 2 கல்லூரிகளுக்கும் இடையே நடைபெற்று வரும் 23வது மட்டுப்படுத்தப்பட்ட 50 ஓவர் கொண்ட ஒருநாள் போட்டி மார்ச் 14ஆம் தேதி யாழ்ப்பாணம் செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரி மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இலங்கையின் தெற்கு கடற்பரப்புக்கு அப்பால் சர்வதேச எல்லைப் பகுதியில் அனர்த்தத்துக்குள்ளான ஈரான் கப்பலில் இருந்து இதுவரை 32 பேர் உயிரிழந்து மீட்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இவர்களில் ஒருவர் தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். துரதிருஷ்டவசமாக இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்த 87 பேரின் சடலங்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட சடலங்களை சிதைவடையாமல் பாதுகாப்பதற்காக தனியார் துறையிடம் இருந்து 2 குளிரூட்டப்பட்ட கொள்கலன்கள் பெறப்பட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்து சமுத்திரத்தின் அமைதி மற்றும் பாதுகாப்பு விவகாரங்களில் இலங்கை உரிய தலையீடுகளை மேற்கொள்ளும். இது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகள் குறித்து நாடாளுமன்றத்துக்கு தொடர்ந்து அறிவிக்கப்படும்.
இந்த சமுத்திர பிராந்தியத்தின் அமைதியை பேணுவது எமது அரசாங்கத்தின் பிரதான எதிர்பார்ப்பாகும். இதற்காக தேவையான அனைத்து தலையீடுகளையும் நாம் முன்னெடுப்போம். நாம் சர்வதேச சட்டங்கள் மற்றும் மனிதாபிமான விழுமியங்களின் அடிப்படையிலேயே இந்த மீட்பு பணிகளை முன்னெடுத்துள்ளோம். இந்த விவகாரத்தை மனிதாபிமான கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டுமே தவிர அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது. எனவே இதுகுறித்து தேவையற்ற கருத்துக்களை வெளியிடாமல் எதிர்க்கட்சிகள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜாய்திச கேட்டுக்கொண்டார். இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயத்துக்குள் உள்ள மற்றொரு ஈரானிய கப்பல் அவசரமாக துறைமுகத்துக்குள் நுழைய அனுமதி கோரியுள்ளமை தொடர்பில் அரசாங்கத்திடம் நாமல் ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று விசேட உரையொன்றை ஆற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கொழும்பு துறைமுகத்துக்கு அருகில் மேலும் ஒரு ஈரானிய கப்பல் நிறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவருக்கு தெரிந்த தகவல்களை விட அரசாங்கத்துக்கு பல தகவல்கள் தெரியும் எனவும், பிரச்சினையை தீர்க்கவும், உயிர் சேதங்களை குறைக்கவும், பிராந்திய அமைதியை பாதுகாக்கவும் தேவையான தலையீடுகளை அரசாங்கம் செய்து வருவதாகவும் தெரிவித்தார். இது தொடர்பான நடவடிக்கைகள் முடிவடைந்தவுடன் விரிவான அறிக்கை ஒன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். ஒரு நாடாக இலங்கை சர்வதேச அமைதிக்காக செயல்படுகின்றது. இந்திய பெருங்கடலின் அமைதியே எமது எதிர்பார்ப்பாகும். கூறப்பட்டதை விட அதிகமான விடயங்கள் தற்போது இந்திய பெருங்கடலில் நடந்து கொண்டிருக்கின்றன. அரசாங்கம் என்ற ரீதியில் சர்வதேச சட்டங்களுக்கு அமையவும் மனிதாபிமான அடிப்படையிலும் தலையிட்டு வருகின்றோம். நாம் சர்வதேச சாசனங்களுக்கு அமைவாக உயிர் சேதங்களை குறைக்கும் வகையிலும் இந்திய பெருங்கடலில் அமைதியை பாதுகாக்கும் வகையிலும் பொறுப்புடன் செயல்படுகின்றோம் என்றும் அமைச்சர் நலிந்த ஜாய்திச தெரிவித்தார். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரை இராணுவத்தினரிடம் நேரடியாக கையளித்த உறவுகளுக்கு என்ன நடந்தது எனவும், மஹிந்த ராஜபக்சவினுடைய மனைவியிடம் கையளிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு என்ன நடந்தது என இதுவரை தெரியவில்லை. அதற்கான நீதி இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சபையில் தெரிவித்தார். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, உலகம் செயற்கை நுண்ணறிவு மையமாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அதன் தாக்கம் இலங்கையிலும் தெளிவாக உணரப்பட தொடங்கியுள்ளது. குறிப்பாக அண்மை காலமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்பாடு அதிகரித்து வருவதன் காரணமாக பல தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் பணிபுரியும் சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் தங்களது வேலை வாய்ப்புகளை இழக்கும் நிலை உருவாகி வருவதாகவும் கூறப்படுகிறது. இது ஒரு சவாலாக இருந்தாலும் அதே நேரத்தில் ஒரு முக்கியமான எச்சரிக்கையாகவும் பார்க்கப்பட வேண்டும். தொழில்நுட்ப மாற்றங்கள் எப்போதும் சில வேலை வாய்ப்புகளை மாற்றியமைத்தாலும் அதே நேரத்தில் புதிய திறன்களையும் புதிய தொழில்களையும் உருவாக்கும் என்பதும் உலக அனுபவமாகும். அந்த மாற்றத்திற்கு நாடுகள் முன்கூட்டியே தயாராக இருக்கும்போது மட்டுமே அந்த மாற்றத்தை ஒரு பொருளாதார வாய்ப்பாக மாற்ற முடியும். அதனால்தான் இன்றைய உலக சூழ்நிலையில் மிக அவசியமான ஒன்று கல்வி அமைப்பை எதிர்கால தொழில்நுட்ப தேவைகளுக்கு ஏற்ப மாற்றுவதாகும். பல முன்னேற்ற நாடுகள் போலவே இலங்கையும் பாடசாலை மட்டத்தில் இருந்தே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கோடிங், டேட்டா சயின்ஸ், ரொபோட்டிக்ஸ் போன்ற தொழில்நுட்ப கல்விகளை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. எதிர்கால உலக பொருளாதாரத்தில் போட்டியிடப் போகும் தலைமுறை இன்று நமது பாடசாலைகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவையான திறன்களை வழங்குவது ஒரு கல்விக் கொள்கை மட்டுமல்ல, அது ஒரு தேசிய பொறுப்பாகவும் பார்க்கப்பட வேண்டும். இந்த இடத்தில்தான் இந்த மாற்றம் குறிப்பாக பெண்களையும் பாதிக்கும் ஒரு நிலையை உருவாக்கும் அபாயம் உள்ளது. ஏனெனில் இன்று தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணிபுரியும் ஆயிரக்கணக்கான இளம்பெண்கள் தங்களது வாழ்க்கையை கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாம் ஒரு முக்கியமான உண்மையையும் மறந்துவிடக்கூடாது. இலங்கையில் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 90,000க்கும் மேற்பட்ட யுத்த விதவைகள் காணப்படுவதாக இதே உயர்ந்த சபையில் கடந்த 2012ஆம் ஆண்டிலே அப்பொழுதிருந்த பெண்கள் சிறுவர்கள் விவகார அமைச்சர் கிஸ்புல்லா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இன்றும் கூட சில பேர் அதனை குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த உண்மையை நாங்கள் யாரும் நிராகரிக்க முடியாது. இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு மற்றும் இலங்கையினுடைய பல பகுதிகளில் இவ்வாறு இருக்கிற சூழலில் போர் மற்றும் அதன் பின்னணியில் ஏற்பட்ட சமூக பொருளாதார சவால்களின் காரணமாக பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் அதிகமாக உள்ளன. அந்த பெண்களுக்கான நிலையான மற்றும் மரியாதையான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது ஒரு சமூக நீதி கேள்வியாகவும் பார்க்கப்பட வேண்டும். இந்த நிலையில் டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பத் துறைகள் பெண்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை வழங்குகின்றன. ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இது ஒரு மிக முக்கியமான காலகட்டம். பெண்களை பற்றி, பெண்களுடைய எதிர்காலம் பற்றி, குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றி நாங்கள் பேசுகிறோம். அதே நேரம் இந்த நாட்டிலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்கள் ஆயிரக்கணக்கானவர்கள்
பல நாட்களாக கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக தெருக்களிலே தங்களுடைய பிள்ளைகள் வருவார்கள் என்ற இயக்கத்தோடு அவர்கள் போராட்டங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள், காத்திருக்கிறார்கள். இப்பொழுதும் கூட அவர்களுடைய கிட்டத்தட்ட அந்த போராட்டத்தை நடத்திய குடும்பங்களைச் சேர்ந்த அம்மாக்கள், அப்பாக்கள் கிட்டத்தட்ட 240 பேர் இந்த யுத்தத்துக்கு பின்னர் இந்த 16 ஆண்டுகளில் இறந்திருக்கிறார்கள். ஆகவே வலிந்து காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களில் அதிகமானவர்கள் யுத்தத்திலே தன்னுடைய கணவனை ஒப்படைத்த மனைவிமார்கள், தன்னுடைய பிள்ளைகளை ஒப்படைத்த அம்மாக்கள். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.